ஏன் உத்தமமான ஒரு திருநாள்னா, அ எப்போதும் கிடைக்காத தள்ளுபடி இன்னைக்கு கிடைக்கும். ஏன்னா, அந்த மாசம் அதிக மாசம், இல்ல மாலா மாசம், இல்ல புருஷோத்தம மாதம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த 3 வருஷத்துக்கு ஒரு முறை வருகின்ற நிகழ்வு. இந்த நிகழ்வு சார்ந்து IIC அண்ட் கூட இருக்கின்ற அட்மின்ஸ்ட் வாத்தியார்கள்லாம் கூட சேர்ந்து இந்த 30 நாளும் கிருஷ்ணர் கதையை நம்ம சமர்ப்பிக்கலாம்னு சொல்லி நம்ம வழி பண்ணியிருக்கிறோம். அது சார்ந்து முதல் நாள் ஏன் புருஷோத்தம மாசம், இது எப்படி வந்தது, அதோட கணக்கு வழக்கு எப்படி வந்ததுன்ட்டு அடியனுக்கு பாக்கியம் கொடுத்துருக்குறாங்க வண்டித்த ராதிகா மாதாஜி, விஸ்வேஸ்வரி மாதாஜி. அதனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க கொடுத்த வாய்ப்பால இது எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இது பகவான் எது செஞ்சாலும் நன்மைக்கு என்ற அடிப்படையில தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் அப்படி சொல்றேன்னா, எங்களுக்கு இந்த வண்டித்த ராதிகா மாதாஜிக்கும் எனக்கு தான் தெரியும் இது எப்படி ஆரம்பிச்சிச்சுன்ட்டு. இதுக்கு நாங்க பிளான் இல்லை. இந்த அடிக்கா மாசம் இந்த எக்ஸ்ட்ரா கிளாஸ் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு பிளான் இல்லை. ஒரு மூத்த பக்தர் எங்ககிட்ட சொன்னாரு, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஜூம் ஐடி இருக்கான்னு கேட்டார். நான் சொன்னேன், சரி ப்ரோ நான் அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டேனே. சரி, ஒரு மூத்த பக்தர் ஒரு மாசம் அடிக்க மாசத்துக்கு பாய்க்கிறாரு, நம்ம அவருக்கு இந்த ஜூம் ஐடியை நம்ம வாங்கி அவருக்கு கொடுக்கலாம்னு ஒரு பிளான். சார் பிரச்சாரத்துக்கு பாய்க்கட்டோன்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டானே. மறுநாள் காலையில போய் கொடுக்குறேன், பிரபு தான் ஜூம் ஐடி என்கிட்ட இருக்கு பிரபு, எனக்கு தேவையில்லைன்னாரு. இப்ப நான் சொன்ன 3 நாள் தான். எத்தனை நாள்? 3 நாள் தான். நான் இமீடியட்டா நான் வண்டி தர மத்தாஜி சொன்னேன், சரி மத்தாஜி நம்ம புருஷோத்தம மாசம் குளோரிஸ் கிருஷ்ண கதையை பேசணும், ரொம்ப உத்தமமான ஒரு திருநாள், விட்டுருவோன்னு சொன்னேன். இப்போ மாதாஜி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அவங்க நேரத்தை ஆலோசிச்சாங்க. நான் சொன்னேன் 8 மணிலேருந்து பேசலாம் மாதாஜின்னு. இல்லை இல்லை பிரபு, பக்தி சாஸ்திரி மாணவர்கள், பக்தி வைபவ மாணவர்கள், பக்தி வேதாந்த நம்ம மாணவர்கள்லாம் இந்த நேரத்தில் முடியாது, அதனால 7லேருந்து 8 வச்சுக்கலான்னு சொல்லி அவங்க ஆலோசனை பிரகாரம் இது நடந்துச்சே. நான் நினைச்சேன் வந்தா மிஞ்சி மிஞ்சி ஒரு 30 பேர் தான் வருவாங்கன்ட்டு. குரூப்ல பாக்குறேன் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவரோட சித்தம், நம்மளோட சித்தம் இல்லை. அவன் விரும்புகின்றான், நம்ம ஆடுகின்றோம். ஸோ நம்ம பேசணும்னு அவங்க விருப்பப்படுறாங்க. ஏன்னா பகவானை பத்தி பேசுறதுக்கு பகவான் என்ன சொல்றாரு, நீங்களாம் நிறைய நீங்க இந்த வெளிவில லெக்சர்ஸ் எல்லாம் கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. அவன் அருளால் அவன் தாழ் வழங்கின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் கிருஷ்ணர் அப்படி கிடையாது. அவனை கும்பிடுறதுக்கு அவனோட அருள் வேணும், சரி. ஆனா கிருஷ்ணரை யாரு வேணுமோ கும்பிடலாம் கூட. ஆனா ஒரு விஷயம் இருக்கு, ஆனா கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறதுக்கு பக்தர்னாலேயே சிரமமாக இருக்கின்றது. அதனால பகவான் பகவத்கீதையில சொல்ற டட ஆமி நானு, புத்தி யோகம் தான் நான் கொடுக்குற அறிவுன்றாரு. ஸோ பகவானை பத்தி புரியணும்னா நம்மளுக்கு யாரோட அனுகிரகம் வேணும்? பகவானோட அனுகிரகம் வேணும். அப்ப பகவானோட அனுகிரகம் என்னன்னா எப்படி? பக்தரோட அனுகிரகம், சேவையா மகா சேவையாட். ஏன்னா எப்படி வைகுண்டத்துல நாரதருக்கு போயிட்டு பகவான் கிட்ட கேட்கும் போது, ஏன் இங்க காணோன்னு கேட்கும் போது அதுக்கு பகவான் சொல்றாருல அழகா, ரொம்ப நீர்த்தியாக அவர் சொல்றாரு. நாரதா என்ன சொல்றாரு? நாரதா, அகம் திஸ்தாமி வைகுண்டா, வைகுண்டத்துல இருந்தல் நாரதா, யோகினாம் ஹிருதேஷுவஹா, யோகி ஹிருதயத்திலும் இல்ல. அப்புறம் எங்க தான் இருக்க? யத்ர காயந்தி மத் பக்தா. இப்ப கிருஷ்ணர் கதை மூலியமாக உங்க வீடு முழுக்க, உங்க வீடு முழுக்க விருந்தாவனாக மாறப்போகுது. வீடே தத்ரிஸ்தாமினார். எங்கெல்லாம் பக்தர்களை பத்தி பேசுறார்களோ நான் அங்க இருக்கிறேன்ட்டு. அதனால இதை பகவானோட அனுகிரகமாக நான் எடுத்துக்கிட்டேன். ஏன் பகவானோட அனுகிரகமாக நான் எடுத்துக்கிட்டேன்னா, ரொம்ப நாம் சொன்ன மாதிரி முன்னுக்குள்ள கதை சொன்னல, எங்களுக்கு இந்த புருஷோத்தம மாசம் பிளானே கிடையாது. ஒரு மூத்த பக்தர் இருக்கான்னு கேட்டாரு, கொஞ்சம் கம்யூனிகேஷன் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 12 மணி நேரம் தான். அந்த 12 மணி நேரம் கேப்ல சரின்னு ஆயிடுச்சு. ஸோ அப்ப பகவான் பக்தரோட கருணையால இந்த நிகழ்வு இயங்கப்பட்டிருக்கின்றது நம்ம
அந்த மூத்த பக்தர்களுக்கு நம்ம சமர்ப்பிக்கின்றோம். ஸோ ஓகே, இப்ப நம்ம அதிக மாசத்தை பத்தி பேசாதவனுக்கு நம்மளுக்கு வந்து 2 கடிதங்கள் இருக்கு. இரண்டு இந்த பஞ்சாகம் பார்ப்போம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா கேலண்டர்ஸ். நம்மளோட நம்மளோட வேதாந்தம், அதாவது நம்ம சனாதன தர்மத்தை பின்படுத்துறவங்க நம்மளுக்கு 2 கேலண்டர்ஸ் இருக்கு. அது என்னென்ன 2 கேலண்டர்ஸ் தெரியுமா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? சூரிய கேலண்டர், சாந்திர மாசம், சூரிய மாசம். ஓகே, சந்திரன் சூர்யா. இது கௌரங்கி மாதாஜி, நீங்க என்ன இந்த ஈரோட்டு காயத்ரிங்களா? நம்ம கூட பக்தி சாஸ்திரி 3வது பேட்ச் படிச்சுங்களா நீங்க? கிருஷ்ணா பிரபு, பொள்ளாச்சி. பொள்ளாச்சி. ஓகே. ஸோ அப்போ 2 கேலண்டர்ஸ் இருக்கு. ஓகே, இந்த 2 கேலண்டர், ஒன்று சூரிய மாசம், ஒன்று சந்திர மாசம். ஓகே, எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சுற்றி கணக்குக்கும் சூரியனோட வந்து 27 நாள் கணக்கு வரும். நட்சத்திரம் அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு மாதம் வரும். அதே மாதிரி சந்திரனுக்கு வந்து பௌர்ணமி அமாவாசை கணக்கு அடிப்படையில் இது 2 கேலண்டரும் வரும். அப்போ சந்திரன், அதாவது இந்த நிலா சுற்றி வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாக 4 நாள் இல்லை 5 நாள் ஆகும். அதை ஒன்றா சேர்த்து அதிகா மாதம் வரும். 3 வருஷத்துக்கு ஒரு டிப்பு. அதுதான் வந்து அதிகா மாதம். ஸோ அந்த மாதிரி இந்த அதிகா மாதம் வந்து எப்போ எந்த நேரத்தில் வந்தது, ஏன் வைஷ்ணவர்களுக்கு வந்து உத்தமமானதுன்னா, இது வந்து பத்ம புராணத்தில் பேசப்பட்டிருக்கின்றது. இது வந்து குறிப்பிட்டு வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா காமியவான் புகழை ஆரம்பிக்குது. ஏன் காமியவான்? ஓகே, காமியவான் புகழை பத்தி பேசாதவனுக்கு இந்த ஸ்ரீமத் பாகவதம் தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாத்துக்கும். ஸ்ரீமத் பாகவதம் வந்து எப்ப எழுதப்பட்டிருக்குன்னா, வியாசர் பக்குவ நிலை, ஸ்ரீமத் பாகவத மகாமுனி கிருத்தியர், அவர் பக்குவ நிலை தான் பாகவதம் எழுதினார். அப்ப இந்த பக்குவ நிலையில தான் பாகவதம் எழுதினார்னா, இப்ப பாகவதம் தான் பழமையானது. ஏன்னா பாகவதம் நீங்க பாத்தீங்கன்னா ஏன் பழமையானது, அதோட சான்றோர் எப்படின்னா நிறைய முத்து புராணங்கள் இருக்கு. அந்த மாதிரி இந்த பத்ம புராணத்துல பெரிய ஒரு சான்றோர் இருக்கின்றது. எப்படி சான்றோர் இருக்குன்னா, சுக்கடே கோஸ்வாமி இருக்காருல்ல, அதாவது சுக்கடே கோஸ்வாமி யாருன்னா, சுத்த கோஸ்வாமி. இந்த சுத்த கோஸ்வாமி யாருன்னு பாத்தீங்கன்னா ரோமஹர்ஷனோட மகன். இந்த சுத்த கோஸ்வாமி வந்து ரோமஹர்ஷனோட மகன். இந்த ரோமஹர்ஷன் அவர் வந்து பலராமன் இதை பண்ணிட்டானே, சுத்த கோஸ்வாமி தான் வந்து அந்த இடத்துக்கு வந்து அவர் வந்து பதிவுங்கிறாரு. ஸோ அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, இந்த பத்ம புராணத்துல இந்த பாகவதம் கதை முடிச்சிட்டு பிறகு இந்த பத்ம போயிட்டு ஒரு புராணங்கள்லாம் பேசி கட்டச்ச இறுதியாக வந்து இந்த பாகவதம் பேசப்பட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இது வந்து பக்தி வைவ படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு ஒன்று கிடைக்கும். அதனால வந்து இந்த பாகவதம் பேசிட்டு முழுமையாக இன்னும் வியாசர் கம்பைல் பண்ணி முடிக்கல. அதாவது வியாசர் இன்னும் இந்த பாகவதத்தை இன்னும் எழுத ஆரம்பிக்கல. அதாவது அவர் வந்து கம்பைல் பண்ண ஆரம்பிக்கல, அவர் வந்து இன்னும் பண்ணலை. ஆனால் மொத்த புராணங்கள்ல பேசிட்டு இருக்கோமோ அதில் ஒரு புராணம் சுத்த கோஸ்வாமி பாகவதம் கேட்டுட்டு போறார். அங்க போகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு கேள்வி எழும்புது. இது வந்து கேள்வி வந்து எங்க எழும்புதுன்னு, அதே சவுனக மகரிஷிகள் தான் இந்த கேள்வி கேட்குறாங்க. அதாவது சுக்கர்கிட்ட கேட்குறாங்க, நீ வந்து இப்போதானே சுக்கர்கிட்ட நீ கேட்டுட்டு வந்தியே, நீ வந்து எங்களுக்கு வந்துட்டு பகவானோட லீலையை பத்தி பேச முடியுமா, நீங்க பகவான் லீலை பத்தி எங்ககிட்ட பேச முடியுமான்னு சொல்லி யாரு கேட்கிறாருன்னா நாரதர் வந்து கேட்கிறாரு. யாருக்கிட்ட? சுத்த கோஸ்வாமின்னு சவுனக மகரிஷி கேட்கிறாரு. இப்ப சுத்த கோஸ்வாமி கதை சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, ஒரு நாள் வந்து நாரதர் முனி அவர் வந்து பத்ரிகாசிரமத்துல போயிட்டு அந்த இடத்துல நாராயண ரிஷிய பார்க்க போனார். எங்க? அழகநண்டா நதி ஓரத்துல. அந்த இடத்துல நாரதர் வந்து நாராயணன் நமஸ்காரிச்சுட்டு, தேவாதி தேவனே, கருணை சாகரா, சிருஷ்டி சாகரா, சத்தியவர்த்தா, வேதசாரான்னு சொல்லி கேட்கிறார். இதெல்லாம் அவரு வர்ணிக்கிறார் பகவான் நாராயணனை. உனக்கு நமஸ்காரம். இதுல வந்து மனிதர்கள் ரொம்ப இந்த புலன்களை வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்துட்டு அவங்களோட இறுதி
இலக்கு என்னன்னு மறந்துட்டாங்க. இறுதி இலக்கு என்னன்னு மறந்துட்டாங்க இந்த மக்கள். சோ அதனால வந்து எங்களுக்கு மக்களுக்கு குறிப்பிட்ட கிரகஸ்தர்களுக்கு குறிப்பிட்டு யாருக்கு குறிப்பிட்டு கிரகஸ்தருக்கு நன்மை கிடைக்கணும். ரொம்ப ரொம்ப இந்த கிரகஸ்தருக்கு ரொம்ப உதவணும். அதே கூட இந்த துறவிக்கும் கூட சேர்த்துக்கிட்டார் கூட. அப்ப இது வந்து ஒரு கிரகஸ்தருக்கு மட்டும் கிடையாது, துறவர கடைப்பிடிக்கிறவங்களும் அவங்களுக்கும். ஒருத்தவங்களை தன் உணர்வும் பகவான் கிட்ட போறதுக்குள்ள ஒரு வழி சொல்ல முடியுமா கேட்கும் போது நாரதரோட இந்த தூய்மையான ஒரு விஷயத்தை கேட்டுட்டு பிறகு நாராயணன் சிரிக்கிறார். சிரிச்சிட்டு பிறகு ரொம்ப சந்தோஷம் பண்ற, ரொம்ப ஒரே ஆனந்தம், பேரானந்தம். ஏன்னா அவருக்காக கேட்கல, லோக நன்மைக்காக கேட்கும்போது ஒரே பேரானந்தம். அடேங்கப்பா, ஒரு மக்களுக்காக இருக்கிறாரே நாரதா, நீ கேட்டனால எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்குது. உனக்கு நான் ஒரு கதை சொல்றேன், முள்முதற் கடவுள் கிருஷ்ணரோட கதை சொல்றேன். ஏன்னா ஸ்வபுண்ணியம் கதா கிருஷ்ணன், கிருஷ்ணரோட கதை ரொம்ப புண்ணியமானது. இந்த வேலையில கிருஷ்ணரோட புண்ணிய கதை நான் சொல்ல போறேன். ஸோ அதனால வந்துட்டு உங்ககிட்ட நான் வந்து புண்ணிய கதை நான் சொல்ல போறேன். நீ இதை கேளு, நல்லா நல்லா கவனமா இது பண்ணு, நல்லா கவனமா கேளு. ஆனா எனக்கு தெரியும் நீ வந்து எனக்காக, நீ வந்து உனக்காக நீ கேட்கல, உலக நன்மைக்காக கேட்கிற. ஸோ நாரதர் கேட்டனால நம்ம நன்மை அடைகிறோம். அது மாதிரி லோக நன்மைக்காக தான் கேட்கிற. ஸோ நாரதா, நீ வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு மாசத்தை பத்தி பேச போறேன். அதுதான் புருஷோத்தம மாசம். நீ கேட்ட கேள்விக்கு புருஷோத்தம மாசம் அதுதான் வந்து பௌதிகமான ஆசை மட்டும் இல்லாம பகவான்கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாரதர் சொல்றாரு, நானு சைத்ரியா கேள்விப்பட்டிருக்கேன், வைசகா மாசம் கேள்விப்பட்டிருக்கேன், ஜேஷ்டா மாசம் கேள்விப்பட்டிருக்கேன், அஸ்தடா மாசம் கேள்விப்பட்டிருக்கேன், பத்ரா மாசம் கேள்விப்பட்டிருக்கிறேன், கார்த்திகா மாசம் கூட கேள்விப்பட்டிருக்கேன், பால்குணா இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன புதுசா புருஷோத்தம மாசம்னு சொல்றீங்கன்னு கேட்கிறாரு நாரதர். நாரதருக்கு என்னாச்சும் தெரியாம இருக்குமா? இப்ப ஒருத்தவங்க இதுதான் வந்து வாட்ச தந்திரான்னு சொல்லுவாங்க. வாட்ச தந்திரனா ஒருத்தவங்கிட்ட நம்ம பேசணும்னா ஒரு விஷயத்த நம்ம சுரண்டணும். நம்ம என்ன பண்ணுவோம், ஊராங்கதையை கேட்கறதுக்கு சுரண்டுவோம், அவங்க பத்தி கெட்டது தெரியுது சுரண்டுவோம். ஆனா நாரதர் அந்த மாதிரி சுரண்டல. அவரு என்னத்த சுரண்டாரு, உலகத்துக்கே நன்மை கிடைக்கிறதுக்காக சுரண்டுறாரு. என்னத்த சுரண்டாருன்னா, இந்த மாதிரி மாசங்கள் நான் கேள்விப்பட்டது இல்லையே, தருணியா தயவு செஞ்சு இது சொல்றீங்களா, இந்த மாசம் வந்து புகழ் என்ன, ஒருத்தங்க இந்த மாசத்துல என்ன செய்யணும், என்னத்த எப்படி குளிக்கணும், எப்படி தானம் பண்ணணும், எப்படி நான் ஜபிக்கணும், நான் எப்படி வழிபாடணும், நான் எப்படி வந்து விரதங்கள் எடுக்கணும், எனக்கு வந்து நுணுக்கமாக இந்த விஷயத்த சொல்லுங்கன்னு நாரதர் கேட்கிறார். அப்புறம் நாரதர் இந்த கேட்டான நாராயண சந்தோஷமாக ஆனந்தமாக இப்ப பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு காலத்துல ஆரம்பிக்கிறாரு, ஒரு காலத்துல வந்து என்ன நடந்துச்சுன்னா, கிருஷ்ணர் வந்து யுதிஷ்டிரா மகாராஜ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கிருஷ்ணர் யார்கிட்ட பேசிட்டு இருக்காரா, யுதிஷ்டிரா மகாராஜ் கதை பாருங்க. கதைக்குள்ள கதை, கதைக்குள்ள கதை, கதைக்குள்ள கதை, 3 கதை வந்துருச்சு. சுத்த கோஸ்வாமி சவுனகர் கிட்ட பார்த்தோம், ஒரு கதை. அந்த கதை என்னன்னா, அவரு என்ன சொன்னாரு, ஏவம் பராபிராப்தம் தான் நம்ம கத்துக்கிறோம். அவரு என்ன சொன்னாரு, இந்த கதை வந்து நான் வந்து நாரதர் வந்து நாராயண ரிஷி பத்ரிகாசிரமத்துல போயிட்டு நாராயணன் சொன்ன கதை. இந்த இடத்துல அப்ப வந்து நாரதர் கிட்ட வந்து நாராயணன் என்ன சொல்றாரு, இந்த கதை வந்து கிருஷ்ணர் யுதிஷ்டிரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க கதையை நான் கூட சொல்றேன்றார். கதைக்குள்ள கதை. இன்னும் கதைக்குள்ள கதையை நம்ம பார்ப்போம், என்ன கதை வருது நமக்கு. இந்த கதை வருது. சோ என்ன நடந்துச்சுன்னா, கிருஷ்ணர் மகாராஜ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. யுதிஷ்டிரா மகாராஜ் கிட்ட கிருஷ்ணர் பேசும்போது தர்மராஜர் யுதிஷ்டிரா அவரோட ராஜ்யங்கள் எல்லாம் பறி கொடுத்துட்டாரு சூதாட்டத்தில். அந்த நேரத்துல துசாசனன் வந்து என்ன பண்றாருன்னா, துசாசன் வந்துட்டு மானபங்கம் பண்றாரு. யார மானபங்கம் பண்றாரு, திரௌபதியை மானபங்கம் பண்றாரு. அந்த இடத்துல அந்த இக்கட்டான நிலையில கிருஷ்ணர் தான் காப்பாத்தினார். இப்ப இந்த இடத்துல வந்து புருஷோத்தமஹா,
புருஷா உத்தமம். சாதாரண புருஷன் இல்ல, உத்தமமான புருஷன். அவனால உங்க தலையெழுத்தும் மாத்த முடியும், அவனால உங்களோட காலங்களை மாத்த முடியும். அதனாலதான் வந்து கிருஷ்ணர் கதையை நம்ம கேட்காதவனுக்கு பாகவதம் நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த பாகவதம் 10வது கண்டம் போகாதவனுக்கு 9 கண்டம் இருக்கு. அவன் நிலை என்ன, அவன் யார். அப்ப இந்த இடத்துல வந்து புருஷ உத்தமம். அதனால வந்து நம்ம வந்து என்ன நடக்கணும் அப்பதான் புரியும். ஏன்னா பகவானோட கதைகள் லீலைகள் நம்ம கேட்கும் போது பகவான் வந்து பிராமணரோட மகன். ஞாபகம் இருக்குங்களா? பிராமணரோட மகன். என்ன நடந்துச்சு பிராமணரோட மகன்? நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா பிராமணரோட மகன் வந்து இந்த இடத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இவருக்கு கடத்திட்டார். யாரு கடத்திட்டா? கொண்டு போயிட்டாங்க. அப்ப அர்ஜுனன் வந்துட்டு சத்தியம் பிரமாணம் பண்றாரு, நான் காப்பாத்துறேன்ட்டு. ஆனா அர்ஜுனால அந்த பிராமண குழந்தை காப்பாத்த முடிஞ்சிச்சா? காப்பாத்த முடியல. நம்ம பகவான் என்ன பண்ணாரு, ஏது ஓடி போய் அர்ஜுனனை கூட்டிட்டு போயிட்டு பிள்ளைய வந்து யாரெல்லாம் இறந்துட்டாங்களோ அத்தனை பேரும் திருப்பி மறுபடியும் கொண்டு வந்தாங்க. யாராலும் செஞ்சிருக்காங்கன்னு கிடையாது, பகவான் மட்டும் தான் செஞ்சிருக்கிறார். அவர் காலத்துக்கும் நேரத்துக்கும் அப்பாற்பட்டு கர்மத்துக்கு உள்பட இல்லை. அதனால பகவானை வந்து ஒரு லீலையை புரியுது கொஞ்சம் ரொம்ப சிரமமான இருக்கும். ஏன்னா அவரோட வைபவ பிரகாஷா நம்மளுக்கு தெரியணும். அவரோட வைபவம் பிரகாசம் எப்படி அவர் ஜொலிக்கிறாரு, ஒரே நேரத்துல அத்தனை கோபிமார்களும் இருக்காரு. அதான் ஏ ராமஹா உத்தமம் ராமா உத்தமஹா கிருஷ்ணஹேன்னு சொல்லுவாங்க. அதாவது ராமர் காட்டிலும் கிருஷ்ணன் உத்தமன். ஏன் ராமர் காட்டிலும் கிருஷ்ணன் உத்தமன்னா, கிருஷ்ணர் ஒரு கோபி கிட்ட ஒரு கோபி தான் இருந்தார். ராமர் வந்துட்டு அதுல சொல்லப்படுவாங்க, ராமர் வந்துட்டு சீதையை வனவாசனை அனுப்பிவிட்டுட்டு சீதையை வந்து யஜ்யம் பண்ணுவார். ஒரு கிரகஸ்தன் ஒரு ராஜா யஜ்யம் பண்றப்பெல்லாம் தங்க சிலை செஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனா இங்க கிருஷ்ணர் அப்படி கிடையாது, எல்லார் வீட்டிலும் இருந்தாராம். ஒரு கோபி குடியும் இருந்தாரா, ஒரு பட்டுத்திராணியும் இருந்தாரா. இது வந்து நம்ம பாகவதத்துல நாரதர் பார்க்கலாம். அந்த மாதிரி பகவானோட நிலை அப்படிப்பட்டது. சோ அப்ப வந்து இந்த இடத்துல வந்து புருஷன் உத்தமமான நிலை, அடைக்கலம் கொடுக்க முடியும் ஒரே நபர்னா அவன் தான். நீங்க அவங்ககிட்ட கல்வனாக இருந்தீங்கன்னா அவன் உங்ககிட்ட கல்வனாக இருப்பான். ஏன் நீங்க கல்வனா இருந்தா உங்ககிட்ட கல்வனா இருப்பானா? நீங்க நல்லா பார்க்கணும். எப்படி அழகா பாலிமராச்ச தந்திரமாக கல்வத்தனம் பண்ணி 3 நிலத்தை கொடுன்னு சொன்னாரு. அப்ப அப்படிப்பட்ட பலி மகாராஜரு சாதுரியத்துல ரொம்ப சிறந்தவரு. எப்படி பகவான் கருணையை கொடுக்கணும், எப்படி அந்த 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 கல்வத்தனம் பண்ணாரோ அதே மாதிரி பகவான் நம்ம மனசை கல்வம் பண்ணிடுவார். ஸோ அதனால ரொம்ப கவனமா இரு. அதனாலதான் பில்லுமங்கல் தாக்கூர் சொல்லுவாரு, அதனாலதான் இந்த மாசம் வந்து இந்த சாரு அஸ்தகா நம்ம படிக்கணும். பகவானே தயவு செய்து என் மனசை தேடிரு. அதனாலதான் அந்த பாட்டுல கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, நீங்க தப்பி தவறி விருந்தாவன் போனீங்கன்னா எங்க போக கூடாதுன்னு சொல்லுவாங்க, இந்த 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 இதுக்கு போவாதீங்க, அந்த யமுனா கிட்ட போவாதீங்க, கேசவன்ட்ட போகாதேம்பாங்க. கேசவன்கிட்ட போகாத, அங்க இருக்குது அங்க இருக்கு, அவனை பார்த்தனா முடிஞ்சுச்சு. அதனால வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். திருடிட்டானா நீங்க முடிஞ்சு காலத்துக்கும் நீங்க வந்து கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய திருடன். அந்த திருடனை பத்தி தான் நம்ம கேட்க போறோம். மனதும் எண்ணமும் புத்தியும் திருட போறோம். அப்ப இந்த இடத்துல வந்து புருஷோத்தமஹா, புருஷன் உயர்ந்தவன். யாரை நம்ம திருடணும், யார் நம்ம கிட்ட போகணும். இப்ப ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கணும்னா தாழ்ந்த விஷயமா நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அப்ப பகவான் கிட்ட போகும்போது அது உயர்ந்தது உத்தமமாக இருக்கும், அதான் விஷயம். சோ அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல உத்தமமான ஒரு விஷயம், அந்த இடத்துல வந்து புருஷோத்தமன். அப்ப சொல்றார் யாரு, திரௌபதி வந்து அந்த உத்தமன் பகவான் கிட்ட அடைக்கலம் எடுத்தா, அதனாலதான் திரௌபதி காக்கப்பட்டாங்கன்னா அங்க ஒரு கதை ஓடுது. சரி, நம்ம ஆனா இருந்தாலும் நம்மளோட கதை என்ன புருஷோத்தமன், அந்த கதை கொஞ்சம் தள்ளி வச்சிரும். கண்டிப்பா அந்த கதைகள்லாம் வந்து சொல்லுவாங்க. அது வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் தள்ளி விட்டு புருஷோத்தம மாச கதைக்கு வரும். ஸோ அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது யுத்திஷ்டிர மகாராஜ் வந்து அவங்க பாண்டவர்கள் கூட திரௌபதி இவங்கெல்லாம் வந்து எங்க போனாங்கன்னு தெரியுங்களா? முத எந்த இடத்துக்கு போனாங்கன்னு யாராச்சுக்கும் தெரியுமா? இந்த சேலை உறிஞ்சிட்டு பிறகு போன இடம் எங்கன்னு தெரியுமா உங்களுக்கு யாராச்சும்? எஸ், வெரி குட், காமியவான். அந்த காமியவனத்துக்கு போனாங்க. இந்த காமியவனம் என்ற போது இந்த காமியவன் சாதாரண ஒரு நகரம் அல்ல.
ஏன்னா இந்த காமியவன் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இது வந்து ஆதி வராக புராணத்துல 153 பதத்துல அத்தியாயத்தம் 153 அத்தியாயத்துல 37 பதத்துல சதுர்த்தம் காமிய காவனம் வனானாம் வனமுத்தாத்மம் தத்ர கத்வா நரோ தேவிமம் லோக மஹிதா. அதாவது காமம் ஜெயத்தை காமன் பான் ஜெயதிஹி. அதாவது இந்த 12 வனத்துல இந்த காமியவன் வந்துட்டு ஆசை அந்த இடத்துல வந்து அந்த ஆசையை பூர்த்தி பண்ணுகின்றது, அதாவது ஆன்மீக ஆசையை வந்து பூர்த்தி பண்ணுகின்றது. இந்த இடத்துல வந்து பெரும்பாலும் வந்து இந்த ராதா கிருஷ்ண லீலையை வந்து நிறைய லீலைகள் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த காமியவனத்துல நடக்கும். ஏன்னா அந்த காமியம் அந்த 12 வனத்துல 12 வனமும் சிறந்தது. ஆனா முக்கியமான ரொம்ப எசோத்ரிக்கான பாஸ்தாம் சொன்னீங்க அந்த காமிய வனத்துல நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப இந்த காமியவன் நிகழ்வுல அந்த இடத்துல இந்த இந்த நிகழ்வு நடக்குது. அப்ப கிருஷ்ணர் வந்து இந்த தேவிக்கு நந்தன் பாண்டவர்களை வந்து அந்த இடத்துல பார்க்க வராங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு திரௌபதியும் அங்க இருக்கிறாங்க. அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன் அவங்களோட மன துக்கம் இருந்தாலும் பகவானை பார்த்தோன்னு ஒரே சந்தோஷம். இப்ப பகவான தரிசனம் எடுத்துட்டுமே, பகவானோட திருக்கமல பாதங்களை பார்த்துட்டுமே இப்ப பகவான் வந்து அதிரமதனம் நயனமதனம், ஸோ ரொம்ப ஸ்வீட்டானது, ரொம்ப தீனாக இருக்காரு. அப்ப நம்மளுக்கெல்லாம் உரப்பா சாப்பிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? சில பேர் என்ன எடுத்து வாயில போடுவாங்க உரப்பு சாப்பிட்டா நம்ம வாயில? சர்க்கரை சர்க்கரை சீனி அள்ளி போடுவாங்க, சர்க்கரை எல்லாம் அள்ளி போடுவாங்க. அந்த மாதிரி சம்சார பவ ரோகமான இந்த ஜட லோகம் இந்த நெருப்புக்கு சக்கரை போல வந்தவன் அவன். மதுரம், ஸ்வீட், அவ்வளவு ஒரு தேனானவன். இப்படிப்பட்ட தேனாமிர்தம் என்ன பண்ணுதுன்னா அவங்களோட அந்த கஷ்டங்கள் அப்படியே போயிருச்சு. அப்ப பகவான் நாமமும் பகவான் வித்தியாசம். அப்ப நம்ம பகவான் நாமத்தை ஜபிக்கும் போது கிருஷ்ணான்னு சொல்லும் போது கிருஷ்ணா அங்க நிக்கிறாரு. அதனாலதான் வந்துட்டு இதுதான் தத்துவம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா திரௌபதி தேவி இவங்க இருக்கிறாங்களா குந்தி தேவி, பகவானே எங்களுக்கு துக்கம்னு ஒண்ணு கிடையாது. என்ன கிடையாது? துக்கம்னு ஒண்ணு கிடையாது. ஆனா எனக்கு துக்கம் வேணும். துக்கம்னு ஒண்ணு கிடையாதான், ஆனா அவளுக்கு துக்கம் வேணுமா குந்தி தேவிக்கு? ஏன் துக்கம் கிடையாது, ஏன் துக்கம் வேணும்? ஏன்னா துக்கம் வந்தாதான் நான் உன்னை நினைக்க முடியும். அந்த வரும்போது உன்னை நினைக்கிறனே அது தேனாக இருக்கின்றது. என்ன பிரபு இத புரிய மாட்டுறத? ஏன் புரிய மாட்டுதுன்னா பிரபுபாட்டோட நூலகம் குந்தின்ற நூலகத்தை படிங்க, நல்லா அமுதமாக இருக்கும். கண்டிப்பா வந்து இப்ப வந்து என்ன பண்ணலாம்னா தொடர்ச்சியா வந்து கிருஷ்ணனோட அந்த குந்தி கதைகள், குந்தி மகாராணி கதை, இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த செக்ஷன் போடலாம். 3 நாள் செமினார், 5 நாள் செமினார்ஸ்லாம் நம்ம போடலாம், கவலைப்படாதீங்க சரிங்களா? அதுல ஸ்ரீரங்கா மாதாஜி வந்து போனடி இப்போ வந்து பக்தி போல இந்த குந்தி தேவி பிரார்த்தனை பத்தி பேசினாங்க. ஸோ மேபி நம்ம இதெல்லாம் போடலாம், ஒரு சீரியலா வந்து நம்ம வந்து உங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ஸோ எப்படி ஏதாக இருக்கின்றது, எப்படி இந்த கணங்கள் எப்படி அந்த ருசியை பகிர்ந்துக்கிட்டாங்க, துக்கம் இல்லை ஆனால் சந்தோஷமா எப்படி இந்த நிலை. ஏன்னா ஆத்மாவோட நிலைனா சச்சி ஆனந்தம். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஓகே, எனிவே இந்த கதைக்கு போறோம். அவங்கள பார்த்துட்டுன்னு அவங்களோட அத்தனை துக்கமோ சோகமோ அப்படி பறந்து ஓடிருச்சு. ஆனா யாரோட ஆனா இதுக்கு வந்து ஒருத்தருக்கு கோபம் இருந்துச்சு. யாருக்குன்னு தெரியுங்களா? நல்லா கிருஷ்ணரை பார்த்தா சந்தோஷமாயிட்டாங்கன்னா அதுல அந்த கூட்டத்துல ஒருத்தருக்கு கோவம். யார் நினைக்கிறீங்க? பீமன்கா பிரபு இல்ல சிசுபாலன் இல்ல, இங்க சுஷ்டுபாலன் கதையே வராது இந்த இடத்துல. மறுபடியும் சொல்றேன், 6 பேரு எங்க வந்துட்டாங்க? குந்தி தேவியோட எங்க வந்திருக்கிறாங்க? காமியவனம், துருப்பதி எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, வெரி குட். இந்த இடத்துல ஒருத்தர் வந்தானா எல்லாத்துக்கும் சந்தோஷம். மீதி மொத்தவங்களுக்கு கிருஷ்ணரை பார்த்தானா எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம். ஆனா அந்த கூட்டத்துல மறுபடியும் சொல்றேன், அந்த கூட்டத்துல ஒருத்தருக்கு மட்டும் கோவம். யாராக இருக்கும்?
ஸ்ரீமதி ராதாராணி கிடையாது அங்க அந்த ஆக்சுவலி கிருஷ்ணர் கூட்டம்னு சொன்ன பாருங்க, அங்க புரிஞ்சுக்கணும். இந்த கூட்டத்துல வந்து கிருஷ்ணருக்கு ஒரே கோவம், ஒரே கோவம். முத்துங்களுக்கு கிருஷ்ணரை பார்த்தானே மன சந்தோஷம், ஒரே ஆனந்தம். அப்பா கிருஷ்ணருக்கு ஒரே கோவம். கிருஷ்ணருக்கு ஏன் கோவம்? அவர்கிட்ட சொல்லாம போய் சூதாடிட்டாங்கன்னு. ஓ இல்ல 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 இல்ல, என்னோட பக்தர்கள் அப்படி பண்ணிட்டாங்க. வெரி குட். என் பக்தர்களை இவங்க வந்து ஆஹ், வந்து இப்படி பண்ணிட்டாங்களேன்ட்டு அவருக்கு ஒரே கோவம். அதான் பாகவதத்துல வந்து சாது ஹிருதயாம். ஏன் சாது மனசுல நான் இருக்கிறேன், அதே மாதிரி சாது மனசுல நான் இருக்கேன். சாது மனசு அதே போல சாதுகள் என் மனசுல இருக்காங்க. சாதுக்கு என்னை விட்டா என்னன்னு தெரியாது, நான் அவங்கள விட்டா எனக்கு என்னன்னு தெரியாது. அதுல ஒரு ஆழ்வார் கதை கூட இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? இந்த நல்ல பாடு அந்த நாகப்பாயை சுருட்டிடுவான்னு சொல்லுவாங்க அந்த திவ்ய பிரபந்தத்துல. ஒரு யாருக்கு அந்த பாசுரம் தெரியும்? திருமிழிசை ஆழ்வார். ஓகே, திருமிசை ஆழ்வார். அந்த திவ்ய பிரபந்தம் யாருக்கு தெரியும்? ஹரே கிருஷ்ணா பிரபு. சரி, சாரு சித்ரா மாதாஜி படிங்க. போகின்றான் காமரோ பூங்கட்சி, நானும் போகின்றேன். இல்ல நீயும் காமரோ பூங்கட்சி மணிவண்ணா, நீயும் உன் பையனாக ஐசுருட்டிக்கொள் அப்படின்னு வரும். இருங்க காமரோ பூங்கட்சி மணிவண்ணா, நீயும் இங்கே கிடக்க வேண்டாம், நானும் போகின்றேன், உன் பையனாக பயிர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ பகவானே நீ இங்க இருக்க வேண்டாம், என் சீடன் போயிட்டான். சீடன் இல்லாத இடத்துல குருக்கு என்ன வேலை? பக்தன் இல்லாத இடத்துல உனக்கு என்ன வேலை? உன் நாகப்பை சுருட்டிட்டு வா. அப்ப பக்தரெல்லாம் மக்கள்லாம் ஆடி போயிட்டாங்க. என்ன நடக்குது பகவானே, என்ன நடக்குது, இப்படி நடக்குதுன்னு ஒரே ஆட்டம். அப்ப ராஜாலாம் வந்து உழுவுறாரு, பகவானே ஒரு பகவான் நான் என்ன செய்ய முடியாது, நான் வந்து பக்தரோட மட் பக்தா மட் பூஜித்தா. ஸோ எனக்கு பக்தரை விட்டா வேற வழி இல்லப்பா, எனக்கு அவங்க தான் நாதின்னு சொல்றாரு. இப்ப பக்தர் பகவான் கிட்ட அந்த பக்தர் என்ன சொல்றாரு, அந்த ஆழ்வார் சொல்றாரு, ஏன் சீடன் இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை, என் சீடன் கையில காலில் போயிடும். சீடன் காலில் போய் விழுந்தானே. இப்ப சொல்றாரு, சரி நீ எடுத்துட்டு வந்த நாகப்பைய சுருட்டி நீ திருப்பி திறந்துட்டு திருப்பி படுத்துரு, எல்லாம் பக்தரா மாறிட்டாங்க. பக்தரோட அந்த சக்தி. ஸோ அந்த மாதிரி பக்தர் இல்லாத இடத்துல பகவானுக்கும் வேலை இல்லை. அப்ப ஏன்னா பகவானுக்கு ஏன் வேலை இல்லைன்னா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், பகவான் ஸ்வரட், முழு சுதந்திரமானவன். முழு சுதந்திரமான பகவான் யாருக்கும் பணி அணுகணும் பண்ண தேவையில்ல. நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம், என்ன நடிச்சுட்டு இருக்கோம், என்னாலதான் பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த கோயில்ல, நான் தான் இந்த கோயில் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடபடவ ராஸ்கல், முட்டா பையனே, முட்டாள் மனமே, நீ என்ன கொடுக்கல, பகவான் உனக்கு பிச்சை போட்டிருக்கிறான். ஏன்னா பகவான் கோயிலுக்கு சேவை செய்யறதுக்கு நம்ம தூய்மையை அடிக்கிறோம். இப்ப பகவானோட அனுகிரகத்தாலதான் நம்ம பகவான் கோயிலுக்கே போயிடும். ஏன்னா 1000 லட்சுமி காத்துக்கிட்டு இருக்காலும் சேவை செய்யறதுக்கு. நம்ம என்ன அவ்வளவு லட்சுமி போலயா இருக்கிறோம்? நம்ம நிலை, எனக்கு தெரியல உங்க நிலை, என் நிலையை நான் பார்க்கணுமே. எப்ப பகவான் ஏதோ பிச்சை போட்டு ஏதோ செய்யடான்னு கருணையை கொடுக்குறாரு, அதுலயும் நம்ம அடிச்சுக்குவோம். நான் செய்ய மாட்டேன், அந்த பக்தர் இருந்தா நம்ம செய்ய மாட்டோம், நீ இருந்தா செய்ய மாட்டேன்னு நம்மக்குள்ள இதே ஒரு வாதங்கள் இருக்கும். நான் நம்மளுக்கு புரிய மாட்டேது. ஏன்னா ஸ்வரட் அவர் நம்பி இல்ல, பகவான் நம்மளை நம்பி கிடையாது, நம்ம தான் அவரை நம்பி இருக்கிறோம். ஆனா இது வந்து சாதாரண மக்கள் மாதிரி. ஆனா உங்க மாதிரி தூய்மையான பக்தர் அவரோட பகவானோட குடுமையை நீங்க பிடிச்சி ஆட்டுறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். எங்க வாடானா வராரு, பேசோதாமா சொல்லலையா, கிருஷ்ணா போயிட்டு அப்பாவோட சிலுப்பரை எடுத்துருவாப்பான்னு என்ன பண்ண கிருஷ்ணா, குட்டி கிருஷ்ணா ஒரு சிலுப்பரை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு அப்பா 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 அப்பான்னு ஓடி வர்றாரு. என்ன தவம் செஞ்சிருந்தே யசோதா பிரம்மண இந்திரனும் போராமறாங்க. ஏன் பிரம்மண இந்திரன் போராமறாங்க? அண்ட சிராட்சர் பூனம் பனினாங்கும் வாய்க்குள்ள இப்படி திறந்து காட்டுச்சு அந்த பிஞ்சு குழந்தை. அந்த குழந்தைய கட்டிட்ட நீ, அழுவல்லாதவனை நீ கட்டிட்ட, எப்படி இது சாத்தியம்? அவனை பயமுத்திட்ட, பயமே பயகா, அந்த பயமே கண்டு அவனை பயப்படும். ஆனா அப்படிப்பட்டவனே உன்னை கண்டு பயப்படுறான்.
என்ன நடக்குது இங்க, என்ன நடக்குது பகவானே, இங்க என்ன நடக்குது, அப்படிப்பட்ட நிலை கிருஷ்ணர். அப்படி உள்ளவர் கிருஷ்ணர். சோ அந்த இடத்துல பகவான் வந்து எவ்வளவு இளமையாக, எவ்வளவு சிம்பிளாக, ரொம்ப 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 இளமையா சௌலபியமாக, பகவான் ரொம்ப சௌலபியமாக தன் பக்தன்கிட்ட வந்து அப்படியே அப்படியே இருந்திருக்கு. அதனால வந்து இந்த மாசத்துல இங்க சொல்லப்பட்டிருக்கு, இந்த இடத்துல வந்து என்ன சொல்லப்பட்ட, இந்த மாசத்துல பகவானுக்கு தன் பக்தர் மேல ரொம்ப 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 பிரீத்தினால, நம்மளுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா யாரு பக்தர்னு? ஆனா எனக்கே நான் பக்தர் இல்லை. இப்ப நானே பக்தர் இல்லைன்னா இப்ப எப்படி எனக்கு மத்தவங்கள பக்தரா தெரியும்? நான் பக்தரா இருந்தேன்னா முத்த பக்தர் அடைக்காலம் பண்ண முடியும், எனக்கு தெரியாது. அதனால வந்துட்டு இந்த மாசத்துல பக்தர்களை குறை சொல்லக்கூடாது. நீங்க எப்படி இந்த மாசத்துல செய்யும் போது பல ஆயிரம் மடங்கு வருதோ, அதே மாதிரி பல அனர்த்தமும் கூட வரும். அதுல நம்ம வந்து உத்தமனோட அண்ணன் யாரு தெரியுமா? யாருக்காச்சும் உத்தமன்? துருவன். வெரி குட், துருவன். எஸ், துருவன் கதை. துருவன் உத்தமனுக்கு என்ன நடந்துச்சு? அறியாமையில் அபராதம் பண்ணனால என்ன நடந்துச்சு? உத்தமனோட அம்மா யார்? சுருச்சிக்கு என்ன நடந்துச்சு? அவங்க காட்டுக்கு ஆனாங்க பிரபு. ஏன் அந்த மாதிரி நடந்துச்சு? இதுதான் பக்தரோட அபராதம். பாகவதம் நம்மளை வந்து ரொம்ப 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 என்ன சொல்லுது, எச்சரிக்குது. பக்தரை அபராதம் பண்ணாத. துருவன் பக்தன் ஆவாதவனுக்கு பண்ண அபராதம் எங்க போய் விடுது? அவங்க கர்மி பிரபு. நம்ம என்னமோ எனக்கு தெரியல, நான் என்னமோ பெரிய உத்தமமான கர்மி பிரபு என்ன சொன்னா, அவங்க பக்தரா மாற மாட்டாங்களா? பக்தர் வந்து மகாட் சேவிய நிலை கருணையில். அதனாலதான் பிரபுபாட் வந்து யாரையும் குறை சொல்லக்கூடாதுன்னு. ஏன்னா அவங்க எந்த நேரத்துல எப்ப வேணுமோ நம்ம பக்தரா மாறலாம். ஸோ அதனால வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் ஒரு பெரிய கதைகள் நம்ம இந்த பாவத்துல நம்ம கேட்க போறோம். ஸோ அப்ப வந்து கிருஷ்ணர் வந்துட்டு ரொம்ப கோபப்படுறாரு. எப்படி வந்துட்டு இந்த மாதிரி துரியோதனம் இப்படி பண்ண முடியும்? நானு ரொம்ப உக்ரமாயிட்டார். அந்த உக்ரத்தை வந்துட்டு யுத்திஷ்டர் பாண்டவர்கள் எல்லாம் பாக்குறார்கள். யுத்திஷ்டர் தலைமையில எல்லாம் பாக்குறாங்க. அப்படியே மகா பிரளயம் வர மாதிரி இருக்கின்றது. அதுக்கு சுலோகம் வருகின்றது அதர்வ வேதத்துல. கடபுட்டா தடா அந்த மாதிரி வருது. எனக்கு அது சரியா வாயில வரல. ஏன்னா ஷும் 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 ஹரம் தட 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 தடான்னு அந்த மாதிரி எல்லாம் வருது அந்த சுலோகம். நான் படிச்சேன்னா அப்புறம் நீங்களாம் சிரிப்பீங்க. அதனால வந்து எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அந்த சுலோகம் பார்க்கும் போது. அந்த மாதிரி மூச்சு வந்துட்டு அப்படி பயங்கரமா ஏறும். நரசிம்மரோட கோரமாக இருக்கிறாராம். அந்த நேரத்துல நரசிம்மரோட கோரமாக ஆயிட்டாராம் கிருஷ்ணர். எப்படி துரோதன் இப்படி பண்ணான்ட்டு அந்த காமியவானாக தெரியலையா, ஒரு பாலைவனமாக மாறிவிட்டது உங்க கண்ணுக்கு. அந்த நேரத்துல அவ்வளவு ஒரு உக்ரம். என் பக்தரை இப்படி பண்ணிட்டாங்களா துரியோதனா, அவ்வளவு ஒரு உக்ரமாயிட்டார். அந்த வேலையில வந்துட்டு இந்த சிருஷ்டி பயந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்துல வந்து பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறாங்க. பகவானே கருணசாகரா பக்தவத்சலா அல்லாத்திக்கும் பரடயாலு கருணசாகரா, அப்பா நீதானே அப்பா அம்மா எங்களுக்கு எல்லாம் பிள்ளைங்களும் உன் பிள்ளைங்க தானே, நீ கோவப்படலாமா? நீ கோவப்பட்ட சிருஷ்டி தாங்கம்மா, எத்தனையோ குழந்தைங்கள் இருக்குது அப்பா என்ன. அப்படியே அர்ஜுனன் வேண்டிக்கிறானா, பிரார்த்திக்கிறானா. முதல்ல யுதிஷ்டிர தலைமையில நடந்துச்சு. பிரார்த்தனை யார் தலைமையில நடக்குது? அர்ஜுனன் தலைமையில நடக்குது. பிரபு பிரபு பிரபு. அப்ப பகவான் வந்து அந்த பயத்தோட அடை கண் ரெண்டும் மன உருகே வேண்டும் போது பகவான் கொஞ்சம் அவரோட அந்த சினத்தை அந்த கோபத்தை அப்படியே அரங்கிட்ட பிறகு பகவான் சொல்ற, அர்ஜுனா நீங்க உங்க பக்தியாலும் உங்க நன்மை அந்த சாக்கிய பாவத்தால என்னோட கோபம் அடங்கிருச்சு. நான் உனக்கு ஒரு கதை சொல்ல போறேன். எப்போதும் வந்து ஒருத்தன் கோபம் அடங்கிருச்சுன்னா நீங்க பார்க்கலாம், கோபம் அடங்கிருச்சுன்னா அவங்க ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி பகவான் கிருஷ்ணர் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டார்.
அந்த கதை வந்து யாரு சொல்றாருன்னா கிருஷ்ணர் சொல்றாரு. இந்த புருஷோத்தமோட புகழு இப்ப யாரு பேச போறா? கிருஷ்ணர் சொல்ல போறாரு. சுத்த கோஸ்வாமி, சௌனக மகரிஷி, அப்புறம் நாரதர், நரநாராயண பற்றி நாராயணன் பேசுறாங்க. அதுக்குள்ள வந்து இந்த பாண்டவர்களுக்குள்ள நடந்த கதைகள் சொல்லிட்டு இருக்காரு நாரதர். அந்த வேலையில இங்க என்ன நடக்குது? கிருஷ்ணர் இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும் போது அந்த நிகழ்வுல அந்த இடத்துல கிருஷ்ணர் வந்து இந்த புருஷோத்தம மாசம் மகாத்மியத்தை பேச போறார். அந்த இடத்துல அதனாலதான் சொல்லுவேன், நம்ம மாதிரி கருணையான கடவுள் உலகத்துல கிடைக்காது. அப்படிப்பட்ட கருணை உள்ளம்னா நம்ம கிருஷ்ணர் மட்டும். யாரெல்லாம் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ற ஐட்டம்லாம் அவர் வச்சுக்குவாரு. அதுல பார்க்கலாம். நீங்க நம்ம என்னன்னு பேசிக்கிறோம், ஆனா இதுல பாப்போம். குபுஜா யாருன்னு தெரியுங்களா? சந்தனத்தை போட்டு கிருஷ்ணரை அவமானப்படுத்தணும்னு போனாங்க. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? கூனியை நிமித்தி அழகான மங்கியா மாத்தினார். நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ, இவ சேவையே செய்யற தகுதி இல்ல, நிப்பாட்டிடணும். ஆனா அந்த இடத்துல கிருஷ்ணன் என்ன பண்ணாரு? அந்த சேவையை எடுத்துக்கொண்டு அவளை அழகாக காட்டினார் மக்கள் கிட்ட. அவ்வளவு அழகான சௌந்தரியம். அந்த மாதிரி சௌந்தரியம் தான் பகவான். அந்த மாதிரி பகவான் சொல்றார், ஒரு நாள் இந்த அதிக மாசம் வந்துருச்சு, ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கணக்கெல்லாம் வந்துச்சு. அந்த இடத்துல இந்த மாசத்தை வந்து மக்களை வந்து ரொம்ப குறை சொல்லுவாங்க. மாலை மாசம், மாலைனா இந்த மலம் மாசம், ஏன்னா இது வந்து மங்களகரமான இல்லாத ஒரு மாசம். இது ஒரு மலம் போல இந்த மாசத்தை மக்கள் எடுத்து தொடுக்குறாம அதை பாதுகாப்பும் இல்லாம குறைப்பட்டு சீப்பட்டு அப்படி இருக்கின்றது. மக்கள் எல்லாம் சேர்த்துக்கல, ரொம்ப கெட்டதாவே கேட்டுட்டு இருக்கும் போது சோகமாயிட்டான். யார் சோகமாயிட்டா? இந்த அதிக மாசம் ரொம்ப சோகமாயிட்டாங்க. அப்ப சோகமாயிட்டாங்கன்னா ஒரு கிட்ட போய் சரணாகதி அடையணுமே. யாருக்கிட்ட போய் நம்ம சரணாகதி அடையணும்? கஜேந்திரன் கிட்ட இந்திரன் வராரு. ஹே கஜேந்திரா, நான் உன்னை காப்பாத்துறேன் இந்த மதலை கிட்ட இருந்து. கஜேந்திரா சொல்லுவானா யாருக்கிட்ட? இந்த இந்திரன் கிட்ட சொல்லுவானா, நீயே பிணிக்கப்பட்டுதான் இருக்குன்ற, உன் இச்சையிலேயே நீ தப்பிக்க முடியல, நீ என்னை காப்பாத்த போறிய, நீ உன்னை காப்பாத்திக்கிட்ட போடான்னு வரான். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்திரன் என்ன பாக்குறாரு? தன்னை காக்குறதுக்காக கஜேந்திரா காப்பாத்த போறாங்க. கஜேந்திரா சொல்ற, உன்னை காப்பாத்துக்க முடியலன்ட்டு. அப்ப பிரம்மா எல்லாம் போலான் இருந்தாங்க. இந்திரனுக்கே இந்த மூக்கு உடனா என் நிலை என்னன்னு எல்லாம் தேவாதி தேவர்களும் அப்படி பின்னாடி நவுந்துட்டாங்களாம். இந்த யானைக்கு இருந்தாலும் மதம் பிடிச்சதுப்பா, எவ்வளவு திமிர்னு பாரு இந்த யானைக்கு, நம்ம போறோம் வரமாட்டேதுன்னு. அப்ப அதனாலதான் இதுதான் உண்மையான அகங்காரம். ஒரு பக்தனுக்கிட்ட இருக்கக்கூடாத அகங்காரம் பொய்த்தான அகங்காரம். நான் தான் ஈஸ்வரன்ற அகங்காரம் இருக்கக்கூடாது. ஆனா நம்ம கிட்ட உண்மையான ஒரு அகங்காரம், நான் பகவானோட சேவகன், நான் பகவானோட பக்தனுக்கும் நான் சேவகன் என்ற அகங்காரம் இருக்கணுமா? கஜேந்திரா சொல்லாத, நான் பகவானுக்காக சேவகன், ஆதி மூலமே எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ வந்தாலே போதும், நீ தான் கதி, எனக்கு நீ விட்டா எனக்கு எதுவும் வேண்டாம். அந்த கதி, அந்த நிலை கஜேந்திர கிட்ட நம்ம கத்துக்கணும். இப்ப பகவான் இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாசம் நலிக்கதான், பகவானே நீ தான் கதி, யாருனால முடியாது, எல்லாமே காலச்சக்கரத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா அந்த காலச்சக்கரம் நீ ஓட்டுற, அப்ப உங்ககிட்ட தான் நான் வரணும், நீ தான் அதுக்கு கதி, உன்னை விட்டா வேற கத்தியே இல்லைன்னு இந்த அதிக மாசம் போகுது. அப்ப நம்ம பூமியில விழுந்துட்டோம், நம்மளோட சமுதாயம் நம்மளை ஒதுக்கிருச்சு, எத்தனை பேரு நம்மளை சேர்க்கல. இந்த வேலையில நம்ம யாருக்கிட்ட கதியை போய் நிக்கணும்? நம்ம பகவான் தானே இருக்கிறாரு. அம்மா நம்பி வந்தோம், அப்பா அம்மாவை நம்பி வந்தோம், பாதியிலேயே ஒரு வயசு வந்துட்டான்னு விட்டுட்டு இறந்துடுறாங்க. சரி, கணவர் தான் வராருன்னு பாக்குறோம், கணவர் மனைவி தான் வராங்கன்னு பார்த்தா அவங்களும் நடுவுல இறந்து போயிடுறாங்க, விட்டுட்டு போயிடுறாங்க. சரி, பிள்ளைதான் கிடைச்சி வரைக்கும்னு பார்த்தா பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு அதுன்னு தனியா போயிட்டு குடும்பத்தை பாக்குது. அம்மா அது வச்சிருக்கேன் சமைக்குது, அப்பா இப்படி வச்சிருக்கேன்னு பாக்குறேன்ட்டு அந்த மாதிரி இருக்குதுங்க. கிடைச்ச வரைக்கும் யாரு?
கடைசி வரைக்கும் யாரு நம்ம நம்புறோம் இவங்கதான் இருக்காங்க. சொத்து, பணம், காடி, படிப்பு, கல்வி, கடைசி வரைக்கும் அதுதான் வருமானம் வராதே. அதான் பகவான் பகவத்கீதால சொல்றான், கிருஷ்ணர் சொல்றான், என்னத்த சொல்றான், நகம் வேதஷ்யா. என்ன சொல்றாரு, வேதங்கள் மூலியமாக என்னை புரிஞ்சுக்க முடியாது அர்ஜுனா. நகம் வேதிஷா நா தபஸ்யா, உன் தப்பத்தாலே நீ அடைய முடியாது. நான் தானேனஹ, நீ கோயில பணத்தை நான் கோடி கோடியா கொடுக்குறேன் கிருஷ்ணா, உன் சிலையை நான் தானே வாங்கி கொடுத்தேன், உனக்கு விக்கிரகத்தை நான் தானே வாங்கி கொடுத்தேன், அதனால நீ மகன் நாதானீனஹ, முடியாது முடியாதுன்றாரு. நான் ஜெய் ஜெயா ஜெயா, பகவானே நான் வழிபாடுறதுல என்னை அடிச்சுக்கிறது உலகத்துல யாரும் கிடையாது, நான் சிமிர்த்தத்தோட அவ்வளவு சிமிர்த்தம், அவ்வளவு அழகா சிமிர்த்தம் பண்றனே. பகவான் சொல்லிட்டாரு முடியாது. சக்கியம் திருஷ்டா, இது முடியாது. அம்மியதா, இதனால முடியாது. அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு 54வது, பக்தியாத்வி அந்நிய சக்கியா ஹம்பேவ விது அர்ஜுனா ஜன திருஷ்டும் ச தத்வேனா பிரவிஷ்டும் ச பரந்தபா. என்கிட்ட என்னது கலப்படமில்லாத பக்தியை மட்டும்தான் என்னை போல புரிஞ்சுக்க முடியும், இல்ல என்னை புரிஞ்சுக்க முடியாது. நீ நேரடியா நீ பாக்குற ஜஸ்தம் திருஷ்டும் சத்மீகா, நீ இப்ப நேரடியா பாக்குறியே, இது தூய்மையான பக்தி தொண்டு மூலியமா தான் அடைய முடியும். இப்ப தூய்மையான பக்தி எப்படி கிடைக்கும்? யசாதேவ பராபக்தி யதாதேவ ததா குருஹு, எங்க ததா குரு ஸ்ரீ குரு சரணா பாத்மா. இது என்ன வருது, கேவலா பக்தி சத்மா. சோ பக்தின்றது எங்க இருக்கின்றது, குரு கிட்ட இருக்கு. வாங்க 2 கரங்களும் கூப்பி இந்த மாசத்துல குருதேவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோ, நம்மளோட தீட்சை குரு கிட்ட. நமோ ஓம் விஷ்ணு பதாய கிருஷ்ணம் பிருஷ்டாய பூதலே. நம்ம தீட்சை குரு கிட்ட கேட்டுக்கிட்டோம். நம்ம இஸ்கோனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் ஒரே சிக்ஷா குரு. அவரோட கருணை இல்லைன்னா நம்ம இப்படி கூடியிருப்போமா? அவர் கருணை இல்லைன்னா நம்மளுக்கு இவ்வளவு ஒற்றுமை இவ்வளவு நன்மை கிடைச்சிருக்காது. அவர் கருணை சாகர, ரொம்ப கருணையானது. அவர் மாதிரி கருணை தேடி எடுத்தாலும் கிடைக்காது. அந்த நபர் யாருன்னு நம்ம இஸ்கான் ஸ்தாபகாச்சாரிய அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கும். ஏன்னா அவரு கிருஷ்ணரை அள்ளி அள்ளி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு பாரம்பட்சம் பார்க்காம. நம ஓம் விஷ்ணு பதாய கிருஷ்ணா பிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமினி தினாமினி நமஸ்தே சரஸ்வதிம் தேவி கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சூன்யவாதி பாசதாடேஷதாரிணி. இப்ப 3 பரவஸ்தான் இருக்கார்கள். பரவஸ்தானா அன்பை கொடுக்க முடியும். அதுல நபர் நரசிம்மர். நரசிம்மர் அன்பு கொடுக்க முடியுமா? அன்புக்கு கடவுள்னா நரசிம்மர் தான். ஏன்னா கிருஷ்ணரை இல்ல ராமரை பயங்கரமான பக்தியில ஈடுபடணும். இந்த இடத்துல நீங்க அவனை சும்மா கும்பிட்டு நரசிம்மான்னு ஓடி வந்துருவான். ஏங்கி போய் கிடக்குறான். நரசிம்மர் மாதிரி அன்புக்கு ஏங்கி கிடக்குற உலகத்துல யாரும் கிடையாது. மாயாபுர் போனீங்கன்னா தெரியும். குதிக்கிட்டா குடிக்கிட்டா உனக்கு நான் காப்பாத்துட்டா ஒன்னாரு இருப்பா, எல்லாரும் இருப்பா. சோ அந்த மாதிரி பக்தனை பாதுகாக்கிறதுக்காக ஆர்வமாக இருக்கின்ற ஒரு கடவுள்னா அந்த அன்பை கொடுக்கறதுனா நரசிம்மர். எல்லாம் உக்ரமான கடவுள்னு நினைக்கல. அவர் உக்ரமான கடவுளே கிடையாது. அவரு மாதிரி பரா டயாலு கருண சாகர கிடையே கிடையாது. அவரு காத்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப கூட பக்தர் கூட பாருங்க, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, என்னாச்சும் பிரச்சனைன்னு சொன்னா நரசிம்மா உக்ரம் வீரம் அதுதான் கதியாக இருப்பாங்க. ஆனா அது அங்க மினுக்கு நிக்குது. அப்படிப்பட்ட கருணையை சாகர உங்களோட இதை பார்க்க மாட்டார். சோ அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அடுத்தது ராமர். ரகுபதி ராகவ ராஜாரா பதித்த பாவன சீதாராம். பதித்த பாவன். ஆனா அப்படிப்பட்ட பதித்த பாவனை கூட நீங்க பார்க்கணும், அவர் ராஜா. அப்ப நரசிம்மர் பாதுகாக்கிறதுக்கு குதிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனா அன்பு கொடுப்பாரா எனக்கு தெரியாது. கொடுப்பாரா ஆனா எனக்கு தெரியாது. ஆனா ராமரை தகுதி இருந்தா ராமரை பார்க்க முடியும். கிருஷ்ணர் எனக்கு கிருஷ்ணர் கொஞ்சம் வேற மாதிரி. கிருஷ்ணர் கொஞ்சம் வேற மாதிரினா அவர் லீல புருஷோத்தமன். ராமர் மரியாதை புருஷோத்தமன், கிருஷ்ணர் லீல புருஷோத்தமன்.
இந்த லீல புருஷோத்தமன் என்ன பண்ணுவாங்கன்னா விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க, விளையாட்டு தீராத குழந்தை. நான் அந்த குழந்தை வந்து உங்களுக்கு பிரேமம் கொடுக்குமா எனக்கு தெரியாது. ஆனா ஒருத்தர்னால பிரேமத்தை கொடுக்க முடியும். இந்த கிருஷ்ண பிரேமத்தை ஒருத்தர்னால மட்டும்தான் கொடுக்க முடியும். எல்லார வீட்லயும் கண்டிப்பா இந்த கருண சாகரம் வச்சிருக்கணும். அவர்தான் வந்து நம்ம அவர் நாமத்தை சொல்ல போறோம் நம்ம எல்லாம் சேர்ந்து. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதார சிவாஷாதி கௌர பக்த விருந்தா. அவங்க தான் என்ன பண்ணா நம்மளுக்கு இந்த நாமத்தையே கொடுத்தாரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சர்வ தர்மம் பரிதேக்ஷம் ஆமேக்கம் சர்வம் விர்ஜா. பவன் சொல்றாரு, மாசுச்சஹா பயப்படாத அர்ஜுனா, என்கிட்ட சரணகதையடி, அவனை பாதுகாக்கிறேன்றவர். ஆனா நம்ம சரணகதை அடிக்கிறோமா? அந்த அன்புக்குள்ளதா? அதே மாதிரி இந்த இடத்துல சொல்றாரு, புருஷோத்தம மாசத்துக்கிட்ட அதிக மாசத்துக்கிட்ட சொல்றாரு, ஹே குழந்தை நீ அழுவாத, அதிக மாசம் நீ அழுவாத, நான் இருக்கிறேன், என் காலில் நீ விழுந்துட்ட, உன்னை நான் பாதுகாக்கிறது என்னை பாதுகாக்கிறதுக்கு என்னோட கடமையாயிருச்சு. என்கிட்ட நீ வந்துட்டு கவலைப்படாத, எந்த இதுலயும் நான் தான் உன்னை பாதுகாப்பேன், நீ பயப்படாத மாசுச்சா உன். சோ அதுல வந்து சொல்லுவாரு கிருஷ்ணரு என்ன சொல்லுவாருன்னா, கணவர் காக்க முடியாது. எதுக்கு கணவரை காக்க முடியாதுன்னா, ஏன்னா பாண்டவர் வந்து யாரை காக்க முடியல, ஒரு கணவர் இல்ல பாஞ்சாலிக்கு, எத்தனை மணவர்கள் 5 கணவர்கள் இருக்காங்க, ஒரு மனைவியை காக்க முடியல பாருங்க. என்னோட கந்தா. இப்ப ஒரு கதை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்ப அந்த டிவோட்டி சொன்னாங்க என்கிட்ட, பிரபு இந்த மாதிரி இருக்குது, நீங்க எல்லாம் அட்டாச்மெண்ட் இருக்க கூடாது சொல்றீங்க. என் மனைவி மாதிரி ரொம்ப நல்ல பக்தி பிரபு, எனக்காக வந்து என்னென்னமா செய்வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி பிரபு, நீங்க என்ன பண்ணுங்க, சும்மா ஒரு விளையாட்டுக்காக உங்க மனைவி கிட்ட போய் கேளுங்க, நீங்க இருந்துட்டா இப்ப புதுசா நம்ம உடன்கட்டு சக்தி செய்யலாமான்னு கேட்டா, அதுக்கு அவங்க மனைவி சொன்னாங்களா, முடியாதுன்ட்டாங்க. நான் கேட்டேன், ஏன் பிரபு? நானு பிள்ளைலையே குட்டியிலேயே இல்ல, நான் எதுக்கு நான் அவங்க கூட செத்து போனேன், நீ உன் காலம் முடிஞ்சு நீ போயிட்ட, என் காலம் முடிஞ்சு நான் வரேன்னு சொன்னாங்க. நீங்க தானே சொன்னீங்க ப்ரோ, உங்க மனைவி கிடைச்ச வரைக்கும் உங்களுக்கு அவ்வளவு பாசமா இருக்காங்களேன்னு சொல்லி சொன்னேன். அதோட அந்த மனசை என்கிட்ட அதை பேசவே மாட்டாரு. தப்பி தவிர கோயிலுக்கு வாங்க, ஒரு மாசத்துல ஒரு வாரத்துல 2 நாள் கோயில வந்து தங்குங்க, நீங்க வண்ணப்பிரஸ்தா எடுத்தீங்க, தாத்தா பாட்டி ஆயிட்டீங்கன்னு சொன்னதுக்கு என் மனைவி மாதிரி பக்தர் இல்லைன்னு சொன்னாரு. அதுக்காக அதை போய் சொல்லுங்கன்னு சொன்னதுதான், அதோட என்னை பிளாக் பண்ணிட்டாங்க. சோ அந்த மாதிரி கருணை சாகரா ஒருத்தவங்க மட்டும் தான் அடைக்கலம் கொடுக்கணும்னா பகவான் மட்டும்தான், அவர் விட்டா யாரும் இல்லை. அப்ப சோ அதனால வந்து பகவான் சொல்றாரு, நீ கவலைப்படாத, இந்த மாசத்துக்கு வந்து என் பேரு கேட்டாலே அந்த பயம் உன்னை கண்டு பயப்படும், உனக்கு புகழ் தான் கிடைக்கும், உனக்கு கெட்டதே கிடைக்காது ஒன்னு சொல்லிட்டானே. அவர் இது பண்றாரு, ஏன் தெரியுங்களா? ஏன்னா அந்த இடத்துல வந்து நாரதர்கிட்ட எல்லாம் சொல்லுது, அந்த மாசம் வந்துட்டு அந்த இடத்துல நாரதரும் இருந்திருக்கிறாரு, கேட்டா புருஷோத்தம மாசம் புகழ பேச. அதான் சொன்னேன்ல, ஒரு கதையை நம்மளுக்கு தெரியணும்னா அந்த கதையை தெரிஞ்சா கூட தெரியாத மாதிரி கேட்கணும். அதுதான் ஒரு புத்திசாலித்தனம். அந்த இடத்துல இந்த புருஷோத்தம மாசம் போயிட்டு அதிக மாசம் போய் அழுகுறாப்ப அந்த இடத்துல வந்து யார் இருந்தாருன்னு நாரதர் இருந்திருக்கிறாரு. அந்த இடத்துல யார் இருந்திருக்காரு? நாரதர் இருந்திருக்கிறாரு. அந்த நாரதோட சிவாஸ் யாரோட ரெக்கமெண்டேஷன் இங்க நடந்திருக்குது? நாரதரோட ரெக்கமெண்டேஷன்ஸ். நாரதரோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல அங்க பகவான் பாவம் பகவானேன்ட்டு ரெக்கமெண்டேஷன் நடந்துச்சான். இது வந்து பத்ம புராணத்துல உள்ளது இல்லை. ஏன்னா 2 விதம் நான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இது வந்து பிரகத் பைவத புராணம், ஆதிவராக புராணம், இந்த 3லயும் உங்களுக்கு கலப்பிடமா கொடுக்குறேன். அந்த இடத்துல வந்து நாரதர் சொன்னார், பகவானே பாவம் கூடுன்னு. ஏன்னா அதிக மாசம் சொல்லுதான், நான் செத்து போறேன், நான் எதுக்கு தேவையில்லை, எனக்கும் எப்படி பிரம்மருக்கு காலம் இருக்கோ அதே மாதிரி எனக்கும் காலம் இருக்கு, நான் போறேன், நான் அழிஞ்சு போறேன்ட்டு நானே தான் வந்துட்டு நாரதர் பார்க்குற. ஏன்னா வைஷ்ணவர் பர துக்கி, பகவானே பாவம் சொல்லிட்டானே. அந்த இடத்துல வந்து பகவான் என்ன பண்றாரு, கருடரை வந்துட்டு இந்த மாசத்துக்கு வந்து கருடரு வந்து சாமரை வீசுது. கருடா சாமரை வீசுதுன்னா தெரிஞ்சுங்க,
வேதங்களே யாரை புகழுது? இப்ப யார புகழுது? அதிக மாசம் புருஷோத்தம மாசத்தை புகழுது. அப்ப புருஷோத்தம மாசம் அதிக வேதங்களே யாரு? இந்த கருடர் வேதங்கள் ரூபம் சாமவேதம். அது அதை சாமரம் வீசுதுன்னா இங்க என்ன பாக்குறோம்? என்னத்தை கத்துக்கிறோம் இந்த இடத்துல? இந்த இடத்துல என்னத்தை கத்துக்கிறோம்னா, பகவானோட பக்தர் பகவானுக்கு சேவை செய்ய வந்துட்டாங்கன்னா இவ்வளவு உத்தமமானது. இந்த இடத்துல நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல வந்து வந்தாமலாம் ஏசிய பிறகு ஸோ நான் உனக்கு அடைக்கலம் கொடுக்குறேன்ட்டு அடிக்க மாசல சொல்றாங்க. என் குழந்தையே நீ கவலைப்படாத, நீ எழுஞ்சுது, நீ என் கூட வா, கோலோக்கா விருந்தவன் போலாம். இது வந்து யோகியே அடையாத ஒரு இடத்துக்கு நான் உனக்கு கொண்டு போறேன். இந்த மாசத்துல யார் இந்த கதை குறிப்பிட்டு இந்த இடத்துல வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல வந்து இது வந்து இது வருது, பலசுருதி வருது. இந்த இடத்துல யார் இந்த கதையை கேட்கிறார்களோ அவங்களுக்கு கோலோக்கா விருந்தவன் போறது நிச்சயம். அப்ப நீங்க எல்லாம் கோலோக்கா விருந்தான்னு போறீங்க, இந்த கதை கேட்குறீங்க, என்னை மறந்துடாதீங்க. போயிட்டீங்கன்னா கொஞ்சோண்டு கொஞ்சம் கருணை கட்டி என்னை கொண்டு போங்க, சரிங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து கோலோக்கா விருந்தாவன். ஸோ அந்த இடத்துல வந்து போலாம், இங்க கிருஷ்ணர் இருக்காரு. இங்கதான் வந்து 2 கோபிமார்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த இடத்துல பகவான் வந்துட்டு அடைக்கலம் கொடுப்பாருன்னு யார் கொண்டு போறா? விஷ்ணு கிருஷ்ணர்கிட்ட கொண்டு போறார். அந்த இடத்துல வந்து விஷ்ணு வந்து சொல்ற இந்த விஷ்ணுவும் 4ஆம் மாசமும் பாக்குது, என்ன நடக்குது, இந்த என்னமா இருக்குது, இந்த வைகுண்டம் ஜொலிக்குது, இந்த கோலோக்கா விருந்தாவான். அப்ப அந்த இடத்துல வந்து பகவான் கிருஷ்ணரோட அந்த கோலோக்கா விருந்தான் பட்டான விஷ்ணு, அதாவது ரமாதேவி ஆன விஷ்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா யாரு? கர்ப்பசாயி விஷ்ணு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பாக்குறோம். ஸோ இந்த மாசம் வந்து பகவான் கிட்ட நமஸ்காரமியா இந்த விஷ்ணு கிட்ட பரிந்துரைச்சது நாரதர். இப்ப விஷ்ணு யார கூட்டிக்கிட்டு போயிருக்கிறார்? இந்த இடத்துல மலா மாசத்தை கை பிடிச்சுக்கிட்டு யாருக்கிட்ட போயிருக்காரு? கிருஷ்ணர் கிட்ட போயிருக்காரு. பாருங்க, கொண்டு போயிட்டு அந்த இடத்துல வந்து அங்கேயே போயிட்டு ஒரே ஒப்பாரி தான். அங்கேயும் போயிட்டு ஒரே ஒப்பாரி. இந்த மாலா மாசம் கிருஷ்ணா கிருஷ்ணான்ட்டு ஒரே அழுவா. நான் போட்டுக்குது அழுவுதான். கிருஷ்ணா கிருஷ்ணா ரொம்ப கத்தி அழுவுதான். கிருஷ்ணா பாக்குறது, என்னடாப்பா இது இப்படி அழுவுது, என்னப்பா இது ஒரு அழுமுஜா இருக்குது, என்ன இப்படி கத்தி அழுவுது? கிருஷ்ணா நீ தான் இதுக்கு அடைக்கலம் கொடுக்கணும், இது என்னால முடியாது, நீ தான் கதின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அந்த இடத்துல வந்து விஷ்ணு அப்படியே நிக்கிறாரு. கிருஷ்ணர் 2 பேரும் கையெடுத்து கும்பிட்டாங்க. அந்த இடத்துல வந்து சொல்றேன், புருஷோத்தமன் கிருஷ்ணன் சொல்றாரு, நீ வந்து ரொம்ப நல்ல விஷயம் பண்ணி இந்த புருஷோத்தம மாசம் என்கிட்ட வந்திருக்கிற, இது மூலியமாக நீ வந்து உலகம் முழுக்க பிரபலமாக. ஸோ நான் வந்து இந்த மாலா மாசத்தை எக்ஸெப்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து பாவப்பட்டு இது நான் சொன்னால, ஏ கிருஷ்ணா கருணா சிந்து தீனா பந்து. நம்மளுக்கு வந்து இந்த அகங்காரம் இருந்துச்சுன்னா கிருஷ்ணர் அடைய முடியாது. ஏன்னா இருந்தா கிருஷ்ணர் அடைய முடியாது, அகங்காரம் வந்து அடைய முடியாது. இந்த இடத்துல கதியே இல்லை, நீ தான் கதின்ற ஒரு விஷயத்த யாருக்கிட்ட கிடைச்சிச்சு? பகவான் கிட்ட. மாலா மாசம் கதியை நீதான்னு மாலா மாசத்தை கத்துக்கிறோம். ஸோ நீ தான் கதி, எனக்கு வேற வழி இல்லைன்னு அந்த அகங்காரம் இல்லாம ஆணவம் இல்லாம அந்த இடத்துல இது பண்ணிட்ட பிறகு பகவான் சொல்றாரு, ஜனார்தனா. ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து யாரெல்லாம் இந்த மாசத்துல, அதாவது பகவான் சொல்றாரு, அல்லா ஜீவராசி இந்த புருஷோத்தம மாசத்துல என்னை என் நாமத்தை சொல்லி பாகவதம் பகவத்கீதா வைஷ்ணவர்களுக்கு தீபத்தை காட்டி வழிபாடணும். என்னத்தை காட்டி வழிபடணும்? நெய் தீபத்தை காட்டி இந்த மாசத்துல நீங்க வழிபடணும் சொல்லி பகவான் சொல்றாரு. இந்த மாசத்துல யாரெல்லாம் இது மாதிரி செய்யறாங்க, ஒரு 4 விஷயம் தான் கிருஷ்ணன் பரிந்துரைக்கிறாரு. என்னை கும்பிடணும், என் நாமத்தை ஜபிக்கணும், பாகவதம் பகவத்கீதா படிக்கணும், தானம் பண்ணணும், வைஷ்ணவர்கள் கோயிலுக்கு இந்த இடத்துல தீபம் பண்ணணும். இது பண்ண என்கிட்ட கோலோக்கா விருந்தவன் வந்து சேர்ந்துடலாம். ரொம்ப சீப்பா இருக்குல்ல, ஆனா யாரும் எடுத்துக்க மாட்டோம். ரொம்ப மலிவா இருந்துச்சுன்னா சந்தேகம் வரும் நம்மளுக்கு.
அதனாலதான் வந்து இந்த மாலா மாசம் எப்படி வந்துச்சுன்னு பாக்குறோம். இந்த மாசத்துல வந்து இது பண்ணோம். சோ யாரெல்லாம் இதை பின்பற்றுறார்களோ அவங்க வந்து கண்டிப்பா அவங்க என்ன பண்றாங்க, அவங்கெல்லாம் வந்து இதை யாரு சரியாக இதை கடைப்பிடிக்கிறார்களோ நம்பிக்கையோட சொல்லப்பட்டிருக்கிறது, நம்பிக்கையோட அவங்களுக்கு